அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகு போயிட்டு இருக்கு. 7 சனியோட கடைசி கட்டத்தில் இருக்கும். 7 சனியுடைய 3வது ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு சிலர் பார்த்தோம்னா பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி பார்ட்ல இருக்கும். கும்பத்துக்கு கடந்த ஒரு 5 வருடமா ஒரு மாதிரி பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இதுவும் பெருசா ஃபேவரா இல்ல. மன நிம்மதி சுத்தமா இல்ல. கும்பராசிக்காரர்கள் நான் பேசின வரைக்கும், நிறைய பேரோட ஆலோசனை பண்ண வரைக்கும் மன நிம்மதி சுத்தமா கெட்டு போச்சு. கடந்த 5 வருஷமா ஏதோ நெருப்பு மேல படுத்திருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கலக்கப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கும்பத்துக்கு கடந்த 5 வருஷமாவே இருக்கு. கோபி சுதாகர் ஒரு காமெடியா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கும்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி. அது ஏதோ ஒரு வகையில உண்மைதான் போல இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருடமா ஒரு மாதிரி எந்த ப்ராக்ரஸும் பெரிய லெவல்ல இல்லாம பெரிய மன உளைச்சலோட பயணிச்சிட்டு இருக்காங்க கும்பராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பேர் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கடுமையான மன உளைச்சல தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு 20% பேர் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட, எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அனுபவ பாடம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக அப்ரோச் எடுத்து பயணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோதனை காலகட்டம் தான். இதுல நீங்க பெருசா நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் லைஃப்ல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அனுபவம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, எதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுல இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது, யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும், யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்க கூடாது, எதெல்லாம் வெளில சொல்லணும், எதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், பண உதவி யாருக்காச்சும் பண்ணா அதை எப்படி நம்ம ப்ராப்பரா பண்றது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னா அதை எப்படி ப்ராப்பரா பண்ணணும், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்துலயும் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, ஒரு அற்புதமான அனுபவம் இதை பல மடங்கு உங்களுக்கு கொடுத்துருச்சு. அடுத்த 30 வருஷம் உங்களை ஏற்கிறதுக்கான அனுபவ பாடங்களை இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த விஷயங்களை நல்லா நீங்க உள் வாங்கிக்கணும். அதுதான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே. பெருசா ப்ராசஸ் தேவையில்லை, பெருசா ப்ராக்ரஸ் தேவையில்லை. உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த இந்த நேரத்தில் நீங்க நல்லா உள் வாங்கினாதான் அடுத்த 30 வருஷம் உங்களுக்கு பெரிய growth கொடுக்கும்.
இந்த தமிழ் புத்தாண்டு கும்பத்துக்கு வந்து சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய மாற்றம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. 7.5 சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா அந்த குரு பகவான் குறைச்சிடுறாரு. குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. எனவே தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான குரு பார்த்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியுடைய ஆதிக்கம் பெருசா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த குரு பகவான் நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு. குரு வந்து நமக்கு வந்து 2ஆம் அதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது ஒரு வகையில நல்லதுதான். குரு மிக முக்கியமான ஸ்தானங்கள்லாம் பார்த்துருவாரு. அதாவது குரு விருச்சிகத்தை பார்ப்பாரு, ஜீவன ஸ்தானத்தை பார்த்துடுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துடுறாரு, மேலும் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது 7ஆம் இடத்துல இருக்கிற கேது, அது கொஞ்சம் குற்றம் தான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியா இருந்த கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். பேச்சில் இருந்த தடுமாற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கு அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்த கடுமையான மன உளைச்சல், கடுமையான வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். குடும்ப ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாயிடும். அடுத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சிந்தனை நிறைய பேருக்கு வந்துடும். கடன் வாங்கலாம், கடன் வாங்கி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனை வந்துடும். ஸ்மால் லெவல்லையாச்சும் கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எனவே கடன் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஏதோ ஒரு விதத்துல ஸ்மால் லெவல்லையாச்சும் லோன் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே கடனை முதல்ல உருவாக்கிடுவாரு. அது நிறைய பேருக்கு லாஸ்ட் ஒரு 2 மந்த்லயே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இஎம்ஐல ஏதாச்சும் பொருள் வாங்குறது, கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து வீடு வாங்குறது, மாற்றம் செய்யறது, வண்டி வாகனம் வாங்குறது, மொபைல் போன் வாங்குறது, இது மாதிரி நிறைய மாற்றங்களை கடன் சிந்தனை மூலமா கொடுத்துருவாரு. கடன் உருவாகிறது நல்லதுதான், அது பிரச்சனை கிடையாது. கடனை திரும்ப கற்ற அளவுக்கும் சக்தியை அந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கொடுத்துருது. தேக ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவு சற்று அதிகமா இருக்கும். ஆனா பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கேன்னு கவலையும் பட வேண்டாம். தேக ஆரோக்கியத்திலே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான நேரம் இது. எல்லாமே நிவர்த்தி ஆகும். கண் பல் உபாதை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து பிரச்சனையில இருந்து நிவர்த்தி கிடைக்கும். எனவே தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்து ஜென்மத்தில் இருக்கிற ராகு சிந்தனையை கடுமையா கொடுக்கும். ஓயாம யோசிச்சுட்டே இருப்பீங்க. தூங்குனா தேவலாம். தூங்குறப்ப மட்டும் தான் உங்க மைண்டு கொஞ்சம் யோசிக்காம இருக்கும். அதுலயும் கனவுல மிதக்கும். மைண்டு ஓவரா திங்க் பண்ணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தியான பயிற்சியை உறுதியா பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் இருக்குன்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த நேரத்துல யாரோட கைட்ல நீங்க பயணிக்கிறது ரொம்ப நல்லது. யாரோட கைட்லயாச்சும் நீங்க இருக்கணும். மைண்டை வந்து உங்க கண்ட்ரோலுக்கு அத்தாரிட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரா திங்க் பண்றத குறைச்சிக்கோங்க. மைண்டை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க. உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதெல்லாம் உங்க மனநிலையை ஓரளவுக்கு சாந்தப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள். ஓவர் திங்கிங் இந்த நேரத்தில் சற்று அதிகமா இருக்கும். ஓவரா யோசிக்கிறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு, தலைவலி அடிக்கடி வருது, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது. அதே போல தலையில வந்து பார்த்தோம்னா வெள்ளை முடி அதிகமா வருது, ஒயிட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது நிறைய வரும். அதே போல இந்த நேரத்தில் தலை கிருகிருப்பு, தலை சுத்துறது, மயக்கம் அடிக்கடி வருது. இது போன்ற அமைப்புகள்லாம் சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் சற்று நம்ம கவனமா இருந்துக்கணும். முக்கியமா சிந்தனை குழப்பம், முடிவெடுக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கும். முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள் எதுவுமே இப்போதைக்கு செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் முக்கியமா எடுக்காதீங்க. ஏதாச்சும் செய்ய வேண்டியது இருக்குனாக்கா, எடுக்க வேண்டியது இருக்குன்னா ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் யாரோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுங்க. சுயமா முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் தள்ளி போட்டாலே அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் செய்ய வேண்டாம். கோப உணர்வு கண்ணாபின்னான்னு வரும். எதுக்கு தான் கோபப்படுறீங்கன்னே தெரியாது. கோபம் அதிகமா வரும். கோபத்தெல்லாம் குறைச்சிக்கணும். மைண்டு எனி டைம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுத்துரும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரே மெடிசன் எதுனாக்கா நல்ல மூச்சு பயிற்சி பண்றது, ஒரு 8 மணி நேரம் நல்ல உறக்கம் கொடுக்கறது, நல்லா தூங்கணும், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும், தியான பயிற்சிகள் நல்லபடியா பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்க மைண்டு கொஞ்சம் சாந்தம் அடையும். அடுத்தது நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் அற்புதமா உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் 12ஆம் இடம் குருவுடைய ஆதிக்கத்துல நல்லா பாசிட்டிவா மாறுது. பிரைட்டா இருக்கு அந்த ஸ்தானம். எனவே வெளியூர், வெளிநாடு முயற்சி செய்றீங்கன்னா நிச்சயமா அதுல வெற்றி உண்டு. முக்கியமா வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாளா வெளியூர், வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா இப்போ வந்து சொந்த ஊருக்கு திரும்ப வருவீங்க. சொந்த மாநிலத்துக்கு திரும்ப வருவீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல சுப
விசேஷங்கள் அற்புதமான முறையில் நடக்கும். தடைப்பட்ட சுப விசேஷங்கள் எல்லாமே குடும்பத்துல நல்லபடியா நடக்கும். நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த நேரத்துல வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்கும். மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம், உங்களுடைய மொபைல் போன் அடிக்கடி உங்களோட மொபைல் ஃபோன் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளில் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடிக்கடி செலவு வந்துகிட்டே இருக்கும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தாயாரோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த நேரத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அலட்சிய மனநிலை வந்துடும். படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் வராது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இந்த நேரத்துல எட்டி பார்க்கலாம். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதே போல லோயர் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போட போறீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட அப்ளிகேஷன் ஓபன் ஆன கையோடய உடனே நீங்க அதை அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. அலட்சியமா கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம், லேட்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சிய மனநிலை இந்த நேரத்தில் இருக்க வேண்டாம். கொஞ்சம் உஷாரா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்களே போறது முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது 7ஆம் இடத்துல கேது. இந்த திருமண முயற்சிகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு பொருத்தம் இல்லாத வரன்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண முயற்சிகள்ல ஆல்ரெடி நிறைய பேருக்கு தடை தாமதம் சற்று அதிகமா தான் இருக்கு. இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை செய்யலாம், ஆனா பொருத்தம்லாம் சரியா பார்த்துக்கோங்க. ராகு கேது 1 and 7ல கிராஸ் ஆகும் போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சிகள்ல சுப செய்தி படிப்படியா வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனுசரிச்சு போக முடியுமோ அந்த அளவுக்கு அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது பார்ட்னரோட அதிகமான கருத்து போராட்டம், மன உளைச்சல், பிரச்சனைகள் இதெல்லாம் போகலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட எந்த சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் அவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் பிரிந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல இவங்களுக்கு பிரிவினைகள் இருக்கும், ஆனா சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது. ஒருவேளை நீங்க உங்க பார்ட்னர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மன வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல நண்பர்களோடலாம் பெருசா ஒத்து போகாது. நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல்கள் தான் சேரும். எனவே நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கவனமா இருக்கணும். சனியுடைய பார்வை உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறதுனால உணவு முறைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வயிறு சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. தேக ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரக்கூடிய உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில நல்ல வளர்ச்சி உண்டு. குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் உண்டு. ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைச்சிடும். வேலையில இருந்து வந்த சுமைகளும், வேலையில இருந்து வந்த சிரமங்களும் குறைய ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிடும். மேலும் நிறைய பேருக்கு வேலையில இடமாற்றம், பணிமாற்றம் இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்குது. எதுவும் உங்களுக்கு நெகட்டிவா இல்லை, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் ரியாக்ட் ஆகுது. வேலை, உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபத்தை நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. எனவே லாப நோக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா வச்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா பெருசா லாபம் கிடைக்காது. வரக்கூடிய லாபம் ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுடைய ரெகுலர் லைஃப் அப்படியே ரொட்டீனா நகர்த்துறதுக்கு தான் அது சாதகமா இருக்குமே தவிர எதுவும் பெரிய லெவலான ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. எனவே பிசினஸ் ரீதியா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. வேற ஆப்ஷனே இல்லை. வேலை வாய்ப்புக்கு போறதுக்கான வழி இல்லை. நான் ஏதாச்சும் ஒரு தொழில் தான் பண்ணி ஆகணும், என்னுடைய பிளப்பை நகர்த்துறதுக்கு ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா சின்ன லெவல்ல முதலீடு பண்ணி உங்க உழைப்பு அதிகமா கொடுங்க. அது உங்களோட ரெகுலர் ரொட்டீன், உங்களுடைய ரெகுலர் லைஃபை நகர்த்துறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துரும். பெரிய லெவல்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு, ஏன்னா ஜென்மத்துல ராகு பிரம்மாண்ட சிந்தனை கொடுப்பாரு, பெரிய ஆசையை கொடுப்பாரு. அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், நம்ம இது பண்ணோம்னாக்கா இதுல நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்ட ஆசை, பேராசை இது சார்ந்த சிந்தனைகள்லாம் தூண்டும்.
அதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனோட உங்க லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த நேரத்தில் ஒரு பெஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாளாக ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்கு, பழைய கடன் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எனவே கடன் சார்ந்த சிந்தனையும் வரும், பழைய கடனை கட்டியும் முடிச்சிருவீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டை மேலும் மிகைப்படுத்தி கொள்றதுக்கு, நமக்கு இருக்கிற பாதிப்பெல்லாம் குறைச்சி இந்த தமிழ் புத்தாண்டை இன்னும் சிறப்புப்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில வழிபாடுகள் சொல்கிறேன். அதையும் தொடர்ச்சியாக செய்யுங்க. நிச்சயமாக பாதிப்புகள் குறைந்து நிறைய நல்ல மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கும்பகோணம் அருகில் இருக்கிற பூதராஜர் வழிபாடு ரொம்ப நல்லது. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதராஜரை போய் மனம் உகந்து மனம் உருகி வழிபட்டு வாங்க. அந்த ஸ்தலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதோட தியான பயிற்சி, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் மெடிடேஷன் சென்டர் இருக்கு அப்படின்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிடுங்க. தியான பயிற்சி உறுதியா பண்ணணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் உறுதியா இருக்கணும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் வரும் அப்படிங்கிறதுனால உறுதியா இந்த காலகட்டத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் ஆச்சும் நீங்க நடக்கிற அளவுக்கு இந்த நடைப்பயிற்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலர் லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நல்ல புத்தாண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு நம் அனைவருடைய எண்ணமும் ஆசையும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறட்டும். நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல மன ஆரோக்கியம், ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இது அந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.